வணக்கம். இந்த பதிவில் ஜூன் மாதம் ராசி பலன் துலத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசியை இந்த ஜூன் மாதம் குரு சுக்கிரன் ஆகிய 2 சுபகிரகங்கள் பார்வை செய்கின்றன. அதே போல் இங்கே பாக்கியஸ்தானத்தில் உங்களுடைய லாபாதிபதி வந்து அமர்றாரு. உங்களுடைய 10ஆம் இடம் தொழில் ஸ்தானாதிபதி பலமாக அமர்ந்திருக்கிறாரு. உங்களுடைய 2ஆக கூடிய தனாதிபதியும் இங்கே பலம் பெறாரு. அப்போ இந்த மாதம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அனைத்து கிரகங்களும் சாதகமான ஒரு அமைப்பில் அமைந்து இருக்கின்றன. இந்த மாதத்தினுடைய ஆரம்பமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தனவரவு எதனாவது ஒரு முறையில் கண்டிப்பாக வரும். ஏன்னா இங்கே செவ்வாய் உங்களுடைய 10ஆம் இடத்துல நீச்ச அமைப்பில் அமர்ந்திருக்கிறாரு. தொழில் அமைப்புகள்லாம் பரவாயில்ல, ஆனால் வருமானம் கணவன் மனைவிக்கு இடையில் கூட்டு தொழில் செய்கிறவங்க, நண்பர், இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலான்னு எடுத்தாலோ, இல்லை கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பேசுகிறதா இருந்தாலும் மன கஷ்டத்தில் அமைப்பாக போயிடுச்சு. அந்த அமைப்பெல்லாம் இப்போ விலகும். இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. ஏன்னா செவ்வாயும் பார்த்தா இந்த மாதத்தினுடைய 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா இங்கே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடம் சிம்ம ராசியில் நட்பு நிலையை அவர் அடைகிறார். அதனால் குடும்ப ரீதியிலும் தன புழக்கம் இது எல்லாமே சிறப்பான ஒரு அமைப்பை தரும். எடுக்கக்கூடிய முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமான அமையில் பாக்கியஸ்தானத்தில் 3 கூடியவர் போய் அமர்றாரு, 6 கூடியவர் 9ல் அமர்றாரு. அதனால் வேலை அமைப்புகள் அதே போல் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சாதகமான முறையில் துலாம் ராசி நண்பர்களுக்கு அமைகின்றன. அத்துடன் இங்கே 2 சுபகிரகங்கள் பார்வை செய்கிறதுனால மனது அளவிலும் உடல் அளவிலும் இப்போது உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு ஏற்பட போகிறது. வரன் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கும் இந்த 10ஆம் தேதிக்கு மேலே திருமண அமைப்பு கைகூடி வரக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு. ஏன்னா சூரியன் குருவுடன் இணைந்து சிவராஜ்ய யோகம் என்ற அமைப்பில் இங்கே சூரியன் குருவுடன் இணைகிறாரு. அதனால் அதுவும் பாக்கியஸ்தானத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அமைப்பில் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆனால் அந்த ஒரு எதிர்பார்ப்பையும் மீறி இப்போ ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு நடைபெற போகிறது. திருமணத்திற்காக வரன் தேடிக்கொண்டிருப்பவர்கள் ஏதாவது ஒரு உதவியின் மூலமாக திருமண வாய்ப்பு கைகூடி வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு இப்போது உண்டாகும். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இந்த மாதத்தில் கிரகங்கள் குரு 8ஆம் இடத்திலிருந்து பெயர்ச்சி அடைகிறதே ஒரு சிறப்பு. 8ஆம் இடத்திலிருந்து வெளிநாட்டு தொடர்பு, வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தடை இது போன்ற அமைப்புகளை இங்கே துலாம் ராசிக்கு கொடுத்துட்டு இருந்தார். அவர் 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறாரு. இது ஒரு சிறப்பான அமைப்பு தான். பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பது என்பது தந்தை வழியும் மன ரீதியில் இது எல்லாமே சிறப்பான ஒரு அமைப்பு. அதுவும் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. இது மிகவும் சிறப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. இது அவருடைய வீடாக இருக்கிறதுனால சகோதர ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எழுத்துத்துறை, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு அம்சம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்ததாக 5ஆம் இடத்தை பார்க்க செய்கிறதுனால குழந்தைகள் இதில் நல்ல ஒரு பெயர் கிடைக்க போகிறது. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள், காதல் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. முக்கியமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போது குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இப்போது உண்டாக போகுது. சனியினுடைய அமைப்பும் 6ஆம் இடத்தில் அமர்ந்து அவர் இருக்கிறதுனால வேலை அமைப்புகள் சிறப்பாக இப்போது இருக்கும். கேது 11ஆம் இடத்திற்கு வராரு. ஒரு நிரந்தரமான ஒரு அமைப்பை கண்டிப்பாக 11ல் இருக்கக்கூடிய கேது தருவார். தனப்புழக்கம் ஓரளவுக்கு சிறிய அமைப்பில் தான் தொடங்கும். ஆனால் அது சாதகமான அமைப்பு. மனசில் இருக்கிற ஒரு கெட்ட தனமான ஒரு விஷயத்தை கூட அதை இல்லாமல் லாபகரமான ஒரு விஷயத்தில் அடுத்ததாக உங்கள் மனசில் ஒரு தெய்வீக பக்தி இது போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக இங்கே
லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய கேது தருவார். 12ஆம் இடத்தில் அமர்ந்தார். தேவையில்லாத ஒரு கலக்கங்கள், சிந்தனைகள், எங்கேயாவது போய் தனிமையில் இருக்கிறது, இது போன்ற அமைப்புகள் வந்து இப்போ வெளியே வந்து நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த கேது லாபஸ்தானத்தில் வராரு. 5ஆம் இடத்தில் ராகு வந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு. அடுத்ததாக உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய சுக்கரனால் இப்போ வந்து ஒரு வண்டி வாகனம், வீடு, இது போன்ற அமைப்புகளில் சாதகமான ஒரு அமைப்பு இப்போது உண்டாக போகிறது. அடுத்ததாக பார்க்கும்போது புதனுடைய அமைப்பும் பாகியஸ்தானத்தில் அமர்றதுனால இங்கே சூரியன், புதன், குரு இணைவு என்பது சிறப்பான அமைப்பு. அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.